குருவானவரிடம் அந்த நபரை தாழ்மைப்படுத்தி பணிக்கும் பொழுது மட்டும் மன்னிக்கிறார். எப்ப மன்னிப்பாரு? எவன் ஒருத்தன் மனம் மாறிவிட்டானோ, எவன் ஒருத்தன் இனிமேல் மனித சட்டத்தையே நான் மீறமாட்டேன் என்ற நிலைப்பாட்டை யார் எடுப்பாரோ அவரை மட்டும் மன்னிக்கிறார். இது இந்த வார்த்தையில் இல்லை, இதுக்கு மொத்த கருத்தில் இருக்கிற, இதுக்கு முன்னால் உள்ள கருத்தில் பார்க்கிறோம். அப்ப யாரை மன்னிப்பார் அப்படின்னா, மனித சட்டத்தை கடைபிடித்தால் மன்னிப்பார். ஏன்னா மனமாற்றம் என்றால் மனம் மாறி வாழ்வு முறை மாற வேண்டும் அப்படின்னு 1:2 சொல்றார் அல்லவா. 2-3 நாள் வாசிச்சு காட்டுகிறேன் உங்களுக்கு. என்ன சொல்றாருன்னா, 1 when our Lord and Master Jesus Christ said repent, மத்தேயு 4:17, he willed the entire life of believers to be one of repentance. சரியா? அப்ப அதை வச்சுதான் இங்க வரும் என்னன்னா, வாழ்நாள் முழுவதும் மாறினோம். அப்ப இங்க ஹம்பிள் அண்ட் சப்மிசிவ் டு த பிரீஸ்ட் அப்படின்னா, அவன் மனம் மாறி இருந்தால்தான், எங்க இனி நான் மனித சட்டங்களை மீறமாட்டேன் என்ற நிலைப்பாட்டை ஒருவர் எடுத்திருந்தால்தான் அவனுடைய பாவத்திற்கான தண்டனை குறைக்கப்படும் அப்படின்னு ஒரு பொய்யை இங்க சொல்றார். தண்டனையும் கொடுப்ப போறதில்ல கடவுள், அதனால அந்த கணக்கும் பார்க்க போவதில்லை. நீ கேட்கலையா போயிருப்பா, நீ கேட்டியா வாப்பா, அவ்வளவுதான். அந்த கடவுள் என்னை தேடி வருகிறாயா, அவ்வளவுதான். நாம் ஊதாரி மைந்தன் உவமையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அதை மையமாக வைத்துதான் மற்ற கருத்துக்கள் எல்லாம் அதில் அடங்கி வருகிறது. அன்னங்காரம் அப்படி இப்படின்லாம், இந்த பன்றி மேய்த்தல், அடிமையை போல் நான் இருக்கிறேன் அப்படி இந்த வார்த்தைகள் நிறைய வார்த்தைகள் பார்த்து வரோம் இல்லையா. இதை மையமாக வைத்துதான் அது சுழல்கிறது. அப்ப ஏன் அந்த தந்தையானவர் அந்த மகனை வெளியே போ, என்கிட்ட வராத, நீ பாவம் செஞ்சிட்ட அப்படின்னு ஏன் சொல்லலை? ஏன் சொல்லலைன்னா, ஏன் அந்த உவமையில் இயேசு அதை அது போன்று அமைத்தார் என்றால், அதான் உறவு. அதுதான் நாம் ஃபீலியல் அடாப்ஷன் என்று சொல்கிறோம். கடவுள் நம்மை நோக்கி எதிர்பார்த்து இருக்கிறது நமக்கெல்லாம் தத்தெடுக்கும் உரிமையை கொடுக்க. அதுதான் இங்க வருகிறது. எனவே அதை மாற்றி அமைத்து, மடைமாற்றி என்றெல்லாம் சொல்கிறார் அல்லவா, மடைமாற்றி மனித சட்டத்தின் பக்கம் திருப்பி பார்ப்பதுதான் இந்த குற்றச்சாட்டாக தெரிகிறது. 7. 8வது என்றால் தமிழ்ல வாசிக்கிறேன், அடுத்த பகுதியில் பார்ப்போம். 8வது டீட்டெயில, பரிகாரங்களுக்கான திருச்சபையின் சட்டங்கள் உயிருடன் இருக்கும் நபர்களுக்கு மட்டுமே பொருந்துமே தவிர அந்த திருச்சபையின் சட்டங்கள் இறந்தவர்களுக்கு எதுவும் பொருந்தாது. இதான் 8வது குற்றச்சாட்டிற்கான தமிழாக்கம்.